பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியாஇ வல் முர்ஸலீன் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி ஸய்யிதினா முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம் வ அலா ஆலி இப்ராஹீம் இன்னக ஹமீதும் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வ அலா ஆலி ஸய்யிதினா முஹம்மதின் கமா பாரக்த அலா இப்ராஹீம் வ அலா ஆலி இப்ராஹீம் இன்னக ஹமீதும் மஜீத். எல்லாம் அல்ல அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, பொதுவாக இந்த உலகத்துல அனைத்து மனிதர்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரு சந்தேகம் என்னவென்றால், நாம் எந்த காரணத்திற்காக படைக்கப்பட்டோம்? இந்த பிரபஞ்சம் எப்படி உருவானது? நம்மை படைத்தவன் யார்? நாம் இந்த உலகத்தில் படைக்கப்பட்டதற்கான காரணம் என்ன? ஆறறிவு இருக்கக்கூடிய அனைத்து மனிதர்களுக்கும் இந்த சந்தேகம் எழும்பும். இப்போ நம்ம நவீன உலகத்துல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறதுனால, இப்போ இந்த உலகத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு செக்டார்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு அறிஞர்களும் ஒவ்வொரு கருத்துக்கள் சொல்றாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு உதாரணத்துக்கு நம்ம சொல்ல போனா, யுனைடெட் கிங்டம்ல இருக்கக்கூடிய இந்த ஜியாலஜிஸ்ட், பயாலஜிஸ்ட் சார்லஸ் டார்வின் என்று அழைக்கப்படக்கூடிய ஒரு அறிஞர், அவர் சொல்லக்கூடிய அந்த தியரி ரொம்ப பிரபலமானது. என்னவென்றால், மனித இனம் எப்படி உருவானது என்று சொல்லியிருக்கிறார் என்றால், குரங்கில் இருந்துதான் இந்த மனித இனம் உருவானது அப்படிங்கிற ஒரு தியரியை இந்த உலகத்தில் உள்ள அனைத்து மக்கள் மத்தியிலும் முன்வைத்தார். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பெரும்பாலான மக்கள் இந்த கருத்தை தான் ஏத்துக்கிட்டாங்க. ஆனா அதுல அந்த பேரிலேயே இருக்குது டார்வின்ஸ் தியரி அப்படின்னு. அந்த தியரி அப்படிங்கிற வார்த்தையை அனைத்து மக்களும் மறந்துட்டாங்க. நாம உண்மையில குரங்கிலிருந்து தான் வந்தோம் அப்படின்னு அனைத்து மக்களாலும் நம்பப்படுது. இதுவே ஒரு 1000 வருஷம் இல்ல ஒரு 500 வருஷத்துக்கு முன்னுகட்டி இந்த கேள்வி எழுப்பிருச்சு அப்படின்னு சொன்னா, அப்ப இருக்கக்கூடிய அறிஞர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த மனிதர்கள் கடவுளால் படைக்கப்பட்டனர் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவாங்க. ஆனா இப்ப இருக்கக்கூடிய இந்த நவீனம் நம்மளை முற்போக்கு அப்படிங்கிற சிந்தனையின் பக்கம் கொண்டு போகுதுங்கிற பேர்ல நம்மளை பிற்போக்கு சிந்தனையின் பக்கம்தான் அழைத்து சென்று கொண்டிருக்கிறது. அல்லாஹ் தாலா குர்ஆன்ல 89 இடத்துல அல்லாஹ் தாலா சொல்லுவான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்டவர்களே, ஈமான் கொண்டவர்களே, ஈமான் கொண்டவர்களே அப்படின்னு திருப்பி திருப்பி ஒவ்வொரு வசனத்தையும் அல்லாஹ் தாலா அழைப்பதற்கு காரணம் என்ன தெரியுமா? இப்ப இருக்கக்கூடிய இந்த நவீன சிந்தனை அப்படிங்கிற பேர்ல இருக்கக்கூடிய இந்த வழிகேடுகள், அதை யாருமே நம்ம நம்ப மாட்டோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில அல்லாஹ் தாலா அந்த வார்த்தையை யூஸ் பண்ணியிருப்பான். அதே மாதிரி பைபிளை நம்பக்கூடியவங்களா இருந்தாலும் சரி, யூதர்களாக இருந்தாலும் சரி, ஏன் ரிக், எதுர், சாம, அதர்வன வேதங்களை நம்பக்கூடிய மக்களாக இருந்தாலும் சரி, இந்த அனைத்து வேதங்களிலும் பொதுவான ஒரு விஷயம் என்னன்னா, மனிதன் படைக்கப்பட்டவன். யாரால்? கடவுளால் அப்படிங்கிற ஒரு பொதுவான விஷயம் எல்லா வேதங்களிலும் குறிப்பிடப்பட்டிருக்கும். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சூரா அல் ஹிஜ்ர் 15வது அத்தியாயம் 26வது வசனம், وَلَقَدْ خَلَقْنَا الْإِنسَانَ مِنْ صَلْصَالٍ مِنْ حَمَإٍ مَسْنُونٍ. வலக்கது நிச்சயமாக, ஹலக்னல் படைத்தான், இன்சான மனிதனை, மின் ஃப்ரம், சல்சாலின், சல்சால் அப்படின்னா ஒரு சத்தம் வரக்கூடியது, சல்சால், மின் ஃப்ரம், ஹமஇன் மஸ்னூன், ஹமஇன் மஸ்னூன் அப்படின்னா மஸ்னூன்னா சத்தம் வரக்கூடிய, ஹமஇன் அப்படின்னா மண்ணை குறிக்குது. சத்தம் வரக்கூடிய மண்ணிலிருந்து அல்லாஹ் தஆலா இந்த மனிதனை படைத்தான். அதே மாதிரி இந்த வீடியோல ஆரம்பத்துல சொன்ன மாதிரி, இந்த உலகம் எப்படி படைக்கப்பட்டது அப்படிங்கிறதுக்கான கேள்வி ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கும். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த உலகம் எப்படி படைக்கப்பட்டது அப்படிங்கிற எக்ஸ்பிளனேஷனை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு ஒரு நாள் ஃபுல்லா பயானம் பண்ணியிருக்கிறாங்க. அந்த ஹதீஸ் என்னவென்றால், அபு ஸைத் அல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கக்கூடிய ஹதீஸ். ஒரு நாள் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுபு தொழுகையை தொழுது முடித்த பிறகு, அதற்கு பிறகு சும்ம ஸஈதல் மிம்பர் வல் கரீம, சுபு தொழுகையை முடிச்சுட்டு மெம்பர் மேல ஏறினாங்க. ஏறிய பிறகு ஃபஹதபனா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய உரையை ஆரம்பிச்சாங்க. ஹத்தா ஹஜரத்துல் ظஹர்,
ஃபஜ்ர்ல இருந்து ظஹர் வரைக்கும் அந்த பயான் அவங்க பண்ணாங்க. அதுக்கப்புறம் ظஹர் தொழுகை முடிந்தது. திருப்பி சும்ம சஈதல் மெம்பர திரும்பி மெம்பர் படியில ஏறினாங்க. ஹத்தா ஹதரத்தில் அசர் திருப்பி ظஹர்ல இருந்து அசர் வரைக்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயான் செஞ்சாங்க. பிறகு ஹத்தா ஹாபத்தி ஷம்ஸ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஹ்ரிப் வரைக்கும் பயான் செஞ்சதா அதுல பதிவு செய்யப்பட்டிருக்கு. இந்த அனைத்து நேரத்திலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை பத்தி பயான் செஞ்சாங்கன்னு சொன்னா, இந்த உலகம் ஆரம்பத்தில் இருந்து என்னவெல்லாம் படைக்கப்பட்டதோ, எப்படி படைக்கப்பட்டதோ அவன் அனைத்தையுமே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கிட்ட பயான் செஞ்சிருக்கிறாங்க. ஸோ அதில் என்னவெல்லாம் அடங்கியிருக்குன்னு சொன்னா, இந்த உலகம் இத்தனை நாளில் படைக்கப்பட்டது, மனிதன் இத்தனை நாளில் படைக்கப்பட்டான், எல்லா அனைத்து பயான்களுமே அது உள்ள அடங்கிடும். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், சூரா சஜிதா 32 அத்தியாயம் 4வது வசனம், அல்லாஹு அல்லதி ஹலகஸ் ஸமாவாதி வல் அர்த வமா பைனஹுமா ஃபீ 6 அய்யாமின் ثم استوى على العرش ما لهم من دونه من ولي ولا شفيع أفلا تتذكرون. அல்லாஹ் தஆலா ஹலகஸ் ஸமாவாதி வல் அர்த், அல்லாஹ் தஆலா இந்த பிரபஞ்சத்தை, அதாவது பூமியையும் வானத்தையும், ஹலகஸ் ஸமாவாதி வல் அர்த், ஸமாவாதி வல் அர்த் பூமியையும் வானத்தையும், வமா பைனஹுமா இதுதான் நீங்க தெளிவா பார்க்கணும், வமா பைனஹுமா இதற்கு இடைப்பட்ட அனைத்தையும், இதற்கு இடையில இருக்கக்கூடிய அனைத்தையும், ஃபீ 6 அய்யாமின், சித்தத்தை 6, சித்தத்தி மொத்தம் 6 நாட்கள் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். 6 நாட்கள் அப்படின்னா அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல பல்வேறு இடங்கள்ல ஒரு நாள் இத்தனை நாட்களுக்கு சமம் அப்படிங்கிறது அல்லாஹ் தஆலா சொல்றான். So we can come to the conclusion as 24 hours. அல்லாஹ் தஆலா 24 மணி நேரம் கொண்ட 6 நாட்களில் மொத்த பிரபஞ்சத்தையும் படைத்தான்ங்கிற ஒரு முடிவுக்கு நம்ம வந்துட முடியாது. அதே போல குர்ஆன்ல இன்னொரு வசனம், சூரா ஃபுஸ்ஸிலத் 41வது அத்தியாயம் 9-10 வசனம், குல் அஇன்னகும் லதக்ஃபுரூன பில்லதி ஹலகல் அர்த ஃபீ யௌமைனி வதஜஅலூன லஹு அன்தாதா. இந்த வசனத்துல அல்லாஹ் தஆலா அந்த உலகத்தை 2 நாட்களில் படைத்தான் அப்படிங்கிறது அல்லாஹ் தஆலா சொல்றான். இந்த வசனத்தை வச்சு நம்ம புரிஞ்சுக்கலாம், சூரா சஜிதால 6 நாட்களில் ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தையும் படைச்சேன்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். அதே மாதிரி சூரா ஃபுஸ்ஸிலத்ல அல்லாஹ் தஆலா 2 நாட்களில் இந்த உலகத்தை மட்டும் படைச்சான்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். இதை வச்சு நம்ம ஒரு முடிவுக்கு வரலாம், மிச்சம் இருக்கக்கூடிய 4 நாட்களில் தான் உலகத்தை தவிர மற்ற அனைத்து பிரபஞ்சத்தையும் அல்லாஹ் தஆலா படைச்சிருக்கான் அப்படிங்கிறது. சரி, இப்போ இந்த உலகம், இந்த பிரபஞ்சம் எப்படி படைக்கப்பட்டது அப்படிங்கிறது அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொன்னதை பத்தி நம்ம இப்ப பார்த்தாச்சு. இப்ப இதெல்லாம் படைத்தவன் அவன் முதலில் எப்படி இருந்தான் அப்படிங்கிறத நம்ம எப்படி அறிந்து கொள்ளணும்னு சொன்னான். இப்ப எல்லாருக்குமே ஒரு கேள்வி உண்டு, எப்படின்னா அல்லாஹ் தான் இந்த உலகத்தை படைச்சான், அல்லாஹ் படைச்சது யாரு, அல்லாஹ் இந்த உலகத்தை படைக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தான் அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள் இருக்கும். அதுக்கு ஒரு ஹதீஸ் இருக்குது. முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட லகியத் இப்னு ஆமிர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ஒரு கேள்வி கேட்கிறாங்க. அது என்ன கேள்வினா, ஐன கான ரப்புனா கப்ல யஹ்லுகஸ் ஸமாவாதி வல் அர்த், இந்த வானத்தையும் பூமியையும் அல்லாஹ் தஆலா படைப்பதற்கு முன்னாடி அல்லாஹ் தஆலா என்ன பண்ணிட்டு இருந்தான் அப்படிங்கிற கேள்வியை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேள்வி எழுப்புறாங்க. அதுக்கு முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, கான ஃபீ அமாஇன். அமாஇன் அப்படின்னா அதற்கான அர்த்தம், அதிகபட்ச உலமாக்கள் இதுல தான் அவங்க தப்பு பண்றாங்க. என்னன்னா, அமாஇன் அப்படின்னா அல்லாஹ் தஆலா இருட்டில் இருந்தான், இருட்டு அப்படின்னு விளக்கம் கொடுக்குறாங்க. அமாயின் அப்படிங்கிறதுக்கு இருட்டு அர்த்தம் இல்லை. அமாயின் அப்படிங்கிறதுக்கு எக்ஸாக்ட் மீனிங் என்னன்னா பிளைண்ட்னஸ், அதாவது நம்ம அறியாமை, நமக்கு தெரியாமை. அப்பனா அமாயின் அப்படின்ற சொல்ல எதனால மீன் பண்ணாங்கன்னா, அல்லாஹ் தஆலா இந்த பூமியை, இந்த வானத்தை படைப்பதற்கு முன்னாடி அவன் எப்படி இருந்தான்ங்கிறத நம்மளால அறிய முடியாது அப்படிங்கிறத மீன் பண்றதுக்காக இந்த அமாயின் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணாங்க. ஆனா அதை நம்ம இருட்டு அப்படிங்கிற ஒரு மீனிங் கொடுத்து அல்லாஹ் தஆலா இருட்டில் இருந்தான் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணிக்கிறோம். அதற்கு பிறகு முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க,
இது திருமிதியில 3109 ஹதீஸ்ல இருக்குது. மா ஃபௌகஹு ஹவாவுன், அவனுக்கு மேல எந்த ஒரு சப்ஸ்டன்ஸுமே இல்லை. யூ மீன் எந்த ஒரு ஆக்சிஜனோ இல்லாட்டி நைட்ரஜனோ என்ன ஒண்ணு எதுவுமே இல்லை. மா தஹ்தஹு ஹவாவுன், அதே போல அவனுக்கு கீழேயும் எந்தவித ஒரு சப்ஸ்டன்ஸுமே இல்லை. அதே போல முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, அல்லாஹ் தஆலா இந்த பிரபஞ்சத்தை, இந்த மனிதர்களை, இந்த உலகத்தை எல்லாத்தையுமே படைத்ததற்கான காரணம் அல்லாஹ் தஆலா தன்னுடைய ஆற்றலை காட்ட வேண்டும் என்பதற்காக. சரி, இப்ப அல்லாஹ் தஆலா முதல்ல என்னதை படைத்தான் அப்படிங்கிற கேள்வி வரும். அதற்கு முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, இன்ன அவ்வலமா ஹலக்கல்லாஹு, அல்லாஹ் தஆலா அவ்வலமா முதலில் படைத்தது, ஹலக்கல்லாஹு அல் கலம், அல்லாஹ் தஆலா முதல்ல படைத்தது பேனாவை. சும்ம கான லஹு புக்ஃபுன், அந்த பேனாவிற்கு அல்லாஹ் தஆலா எழுது என்று கட்டளையிட்டான். அப்பொழுது அந்த பேனா எழுத ஆரம்பித்தது. ஆரம்பத்திலிருந்து அவ்வளு ஜமானிலிருந்து ஆஹிரு ஜமான் வரைக்கும் என்னவெல்லாம் இந்த பிரபஞ்சத்தில் நடக்குமோ இந்த அனைத்து விஷயத்தையுமே அந்த பேனா எழுத ஆரம்பித்தது. அந்த எழுத ஆரம்பித்த அந்த புத்தகத்தின் பெயர் தான் அல்லாஹ் தஆலா கூறுகிறான் லௌஹுல் மஹ்ஃபூல். இந்த உலகத்துல அவ்வளு ஜமான்ல இருந்து ஆஹிரு ஜமான் வரைக்கும், ஆரம்பத்திலிருந்து இறுதி வரை, கியாமத் நாள் வரை என்னவெல்லாம் நடக்குமோ அவை அனைத்துமே இந்த புக்ல பதிவு செய்யப்பட்டிருக்கு. அதற்கு பிறகு அல்லாஹ் தஆலா குர்ஷ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை படைத்தான். அதற்கு பிறகு அல்லாஹ் தஆலா அர்ஷை படைத்தான். அதற்கு பிறகுதான் அல்லாஹ் தஆலா காற்றையே படைத்தான். அதாவது இப்ப நம்ம சொல்றோம் அட்மாஸ்பியர்ல இத்தனை பெர்சன்டேஜ் நைட்ரஜன், ஆக்சிஜன், மிச்சம் இருக்கக்கூடிய 0.5% மற்ற எலமெண்ட்ஸ் எல்லாமே இருக்கு அப்படின்னு. இவை அனைத்துமே அல்லாஹ் தஆலா இதற்கு பிறகுதான் படைக்க ஆரம்பித்தான். ஸோ இந்த காம்பனன்ட்ஸ் எல்லாம் படைத்த பிறகுதான் அல்லாஹ் தஆலா இருளையும் வெளிச்சத்தையும் அல்லாஹ் தஆலா படைக்கிறான். அதற்கு பிறகு அல்லாஹ் தஆலா தண்ணீரை படைத்தான். அதற்கு பிறகு அல்லாஹ் தஆலா அந்த தண்ணீரின் மேல் அந்த குர்ஷ், அர்ஷ் இரண்டையும் வைத்தான். இப்ப அல்லாஹ் தஆலா அந்த அர்ஷ், குர்ஷ் ரெண்டையுமே அந்த நீரின் மேல வைத்து விட்டு, இப்ப அல்லாஹ் தஆலா நான் முதல்ல சொன்ன மாதிரி அல்லாஹுல்லதி ஹலக ஸமாவாதி வல் அர்த வமா பைனஹுமா ஃபீ சித்தத்தி அய்யாமின் சும்ம ஸ்தவா அலல் அர்ஷ். அல்லாஹ் தஆலா இந்த பிரபஞ்சத்தை, இந்த பூமியை எல்லாத்தையும் படைத்து விட்டு தான் அல்லாஹ் தஆலா அர்ஷின் மீது அமர்ந்தான். இப்ப அர்ஷின் மீது அமர்ந்தான் அப்படின்னா நம்ம கற்பனை பண்ணிடக்கூடாது நம்ம உட்கார்ற மாதிரி அமர்ந்தான் அப்படின்னு. அவன் எப்படி அர்ஷில் அமர்ந்தான் என்பதை அல்லாஹ் தஆலாவே அறிந்தவன். வல் ஈமானு பிஹி வாஜிபுன், இதுவரைக்கும் நான் என்னெல்லாம் சொன்னனோ அவை அனைத்தையுமே நம்புவது வாஜிபு, கட்டாயமானது. வசுஆலு அன்ஹு பித்அத்துன், இதை பற்றி அதிகமா குழப்பம் செய்வது, கேள்வி எழுப்புவது, விவாதம் செய்வது பித்அத். அல்லாஹ் அப்படி இருப்பானா, இப்படி இருப்பானா அப்படிங்கிறத கற்பனை செய்வது பித்அத். அல்லாஹ் தஆலா எப்படி இருக்கிறான் என்பதை அல்லாஹ் தஆலாவே அறிந்தவன்.